ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் தங்களை அன்போடு வரவேற்குதுங்க. நாம் இப்போ பார்க்குற வகுப்பு என்ன அப்படின்னா யூஜி டெட் பிஆர்டிஇ, அதாவது நியமன தேர்வுக்கான வகுப்பு. தமிழ் இணையவழி வகுப்பில் சங்க இலக்கியம் புறம் பற்றிய செய்திகளை பார்க்குறோம். அதில் மதுரை காஞ்சி அப்படின்ற பகுதியை பற்றி இப்போ பார்க்குறோம். பகுதி 1 ஓகேங்களா. மதுரை காஞ்சியில் பகுதி 1 மதுரை காஞ்சியினுடைய முழு விளக்கங்களையும் பற்றி பார்த்துட்டு இந்த வீடியோவில் பகுதி 1 மட்டும் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. 10 பாட்டு நூல்களான மதுரை காஞ்சியில் பகுதி 1 நம்ம பார்க்குறோம். இதுதான் மிகப்பெரிய நூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. மதுரை காஞ்சி 752 அடிகளை உடையது. அதனால் 10 பாட்டில் பெரிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மதுரை காஞ்சி தான். இந்த மதுரை காஞ்சியை இயற்றியவர் யாருன்னா மாங்குடி மருதனார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது மாங்குடி மருதனார் பாடியதான் இந்த மதுரை காஞ்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. மாங்குடி மருதனார் பாடினதான் இந்த மதுரை காஞ்சி. பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு பார்த்தா தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் பாட்டுடை தலைவன். மொத்தம் 782 அடிகள் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 354 அடிகள் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையை பற்றி மட்டுமே சொல்லுதுங்க. 428 அடிகள் நிலையாமை பற்றி சொல்லுது ஓகேங்களா. மொத்தம் 782 அடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா வஞ்சி அடி கலந்த ஆசிரியர் பாவலானது அப்படின்னு சொல்லி பாவகையை சொல்கிறாங்க. வஞ்சி அடி கலந்த ஆசிரியர் பாவலானது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் யாருங்க? தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் ஓகேங்களா. எங்கள் பாட்டுடைய தலைவனாக காணப்படுறாரு ஓகேங்களா. இதில் நிலையாமையை உணர்த்தும் திணை என்ன திணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி திணை. காஞ்சி திணை தான் நமக்கு நிலையாமை உணர்த்துது. தொல்காப்பியரின் காஞ்சி திணை நிலையாமை பற்றியது. புறப்பொருள் வெண்பா மாலையிலையும் காஞ்சி திணை போர் பற்றியது. அப்போ இந்த காஞ்சி திணையை தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காரு? நிலையாமைன்னு சொல்லியிருக்காரு. இதே புறப்பொருள் வெண்பா மாலையில் என்ன சொல்லியிருக்காங்க? என்ன எழுதினார்? காஞ்சி திணையை போர் பற்றிய செய்தியாகவும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அந்த தகவலை நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மதுரை காஞ்சியில் அமைஞ்சிருக்கக்கூடிய செய்திகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டியனுடைய படையெடுப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. அவருடைய போர் செயல் வகைகளை சொல்லியிருக்காங்க. நாட்டை அழித்தலை பற்றி சொல்லியிருக்காங்க. வேந்தர் இருவருக்கு வேளிர் ஐவரையும் வெல்லல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேந்தர் இருவரையும் வேளிர் ஐவரையும் ஆக மொத்தம் 7 பேரை இவர் தலையாளங்கானம் அப்படின்ற இடத்துல வென்றதுனால தான் இவருக்கு பேர் என்னென்னா தலையாளங்காலத்து செல்வென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன்னு சொல்கிறாங்க. அதை பற்றின செய்திகள். அதே மாதிரி பகை நாட்டு பொருளை தன் நாட்டவருக்கும் புலவருக்கும் கொடுக்குறாரு. அடுத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னோரின் அருஞ்செயல்கள் என்னென்ன, ஐநில வர்ணனைகளையும் மதுரையினுடைய சிறப்பையும் கடை வீதியினுடைய சிறப்பு, அதாவது நாலங்காடி அல்லங்காடி இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அந்த மாதிரி பார்ப்போம் இல்லைங்களா. அதே மாதிரி மன்னனுடைய காலை பொழுது வைகறை பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், பரிசிலருக்கு களிறு முதலியவனை வளங்கள் பற்றியும், மன்னனுடைய கடமைகள் என்ன அப்படின்றத பற்றியும் இங்கே செய்திகள் தரப்பட்டிருக்குங்க ஓகேங்களா. இந்த மதுரை காஞ்சியில் இந்த செய்திகளாம் நம்ம பார்க்க போகிறோங்கிறாங்க. அதே மாதிரி இந்த பாண்டிய நெடுஞ்செழியனால் வெல்லப்பட்ட இருவர்கள் யாவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேரனில் பார்த்தீங்கன்னா கோச்சேரமான், யானைக்கச்சேர், மாந்தரன் சேரல் இருமுறையை சேரன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வெற்றி அடைஞ்சிருக்காரு. இன்னொரு சோழனில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜசூனிய வேட்டை பெருநற்கிள்ளியை இவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு. இவங்க தான் இவரால் வெல்லப்பட்ட 2 வேந்தர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி வெல்லப்பட்டவர்களெல்லாம் இவர் என்னவா மாற்றிட்டாரு? குறுநில மன்னர்களாக மாற்றிருக்காரு அப்படிங்கிறாங்க. அந்த வெல்லப்பட்ட குறுநில மன்னர்கள் 5 யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா திதியன், எழினி, எருமையூரன், இருங்கோவேன்மான், பொருளன். இந்த 5 பேரையும் தான் இவர் வெல்லப்பட்ட குறுநில மன்னர்களாக சொல்கிறாங்க. யாருன்னா திதியன், எழினி, எருமையூரன், இருங்கோவேன்மான், பொருளன் அப்படின்ற 5 பேரையும் இவர் குறுநில மன்னர்களை வெற்றி அடைஞ்சிருக்காரு. அதே மாதிரி நாலங்காடி அல்லங்காடி அதனை பற்றின செய்திகள்லாம் இந்த நூலில் இந்த மதுரை காஞ்சியில் தான் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த நாலங்காடி பகல் பொழுதில் மதுரை மாநகரம் எப்படி அங்காடிகள் நாள் பொழுதில் இருக்கனால இது நாலங்காடி, பகற்பொழுதில் இருக்கனால இதை அழகாக சித்தரிச்சிருக்காங்க இந்த படத்தில் ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது அல்லங்காடி அப்படின்னா என்னது? அல்னா இரவு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இரவு பொழுதில் இந்த மதுரை மாநகரம் எப்படி இருக்குது அப்படின்றத இதில் சொல்கிறாங்க ஓகேங்களா. இரவு பொழுதில் அப்பையும் என்ன இருக்குது? நாலாங்காடினா பகல் பொது கடை வீதியில் கடைகள் நடக்கும். அதே மாதிரி இரவு பொழுதுலேயும் என்ன நடக்கும்? வியாபாரங்கள் நடக்கும். அதுதான் இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்குது ஓகேங்களா. அப்போ மதுரை மாநகரம் தூங்கா நகரம்னு ஒரு சிறப்பு பெற்றிருக்கு. அப்போ அங்கே எப்போ போனாலும் என்ன இருக்குது? கடைகள்லாம் அடைக்கப்படாது.
பகல் பொழுதில் இருக்கிறது நாலங்காடியும் இரவு பொழுதில் இருக்கிறது அல்லங்காடியும் 24 மணி நேரமும் தூங்காத இயங்கிக் கொண்டே இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம மதுரைக்கு போனால் அப்படி தான் இருக்குங்க. பாருங்கள், அடுத்தது பார்த்திங்கன்னா செலியனின் முன்னோர்களாக மூவர் கூறப்படும். பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய தலையாளங்காலத்து பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய முன்னோர்கள் எத்தனை பேர்னா மூவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முன்னீர் வடிவம்பல் நின்ற பாண்டியனும், அடுத்தது நின்ற பாண்டியனும், அடுத்து பல்யானைச்சால முதுகுடுமி பெருவழுதியும் நிலந்தரு திருவிற்பாண்டியன். இவங்க 3 பேருமே யாருடைய முன்னோர்களாக இருக்காங்க? பாண்டிய நெடுஞ்செழியனுடைய முன்னோர்கள். முன்னீர் வடிவம்பல நின்ற பாண்டியனும், பல்யானைச்சாலை முதுகுடுமி பெருவழுதியும், நிலந்தரு திருவிற்பாண்டியனும் இவங்க 3 பேருமே பாண்டியனோட முன்னோர்களாக இங்கே இந்த மதுரை காஞ்சியில் குறிப்பிடப்படுது அப்படிங்கிறாங்க. நிலந்தரு திருவீர் பாண்டியனை பற்றி குறிக்கும் போது நிலந்தரு திருவீர் பாண்டியனை குறித்து தொல்காப்பிய பாயிரத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி மதுரையில் உயிர்காட்சி சாலை, அதாவது உயிரியல் பூங்கா இருந்ததாக இந்நூல் கூறப்படுகிறது. அப்போ நம்ம மதுரை காஞ்சியை படித்தோம் அப்படின்னா மதுரையில் உயிரியல் பூங்கா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் அதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ வினாக்கள் எப்படி கொடுக்கலாம்? மதுரையில் உயிரியல் பூங்கா, அதாவது உயிர்காட்சி சாலை இருந்தது அப்படின்ற செய்தி எதன் மூலயமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மதுரை காஞ்சி அப்படின்ற 10 பட்டு நூல் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், மதுரையில் நடைபெறும் 6 விழாக்கள் மலிந்த நகரம்னு சொல்லி மதுரையில் 6 விழாக்கள் பற்றியும் இந்த நூல் குறிப்பிடுதான். என்னென்ன விழாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற விழா, மதுரை கோவில் விழா, அந்தி விழா, எழுநாள் விழா, திருவோண விழா, மன்னனுடைய பிறந்தநாள் விழா கூட இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுதான். ஓகேங்களா? மதுரையில் 6 விழாக்கள் நடைபெறுவதை பற்றி இந்த மதுரை காஞ்சியில் சொல்கிறாங்க. என்னென்ன விழான்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? திருப்பரங்குன்றம் இருக்குது, அந்த விழா. மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, அப்போ மதுரை கோயில் விழா. அந்தி விழா, அதாவது மாலை பொழுது நடக்கக்கூடிய விழா. எழுநாள் விழா, 7 நாட்கள் நடைபெறக்கூடிய விழா. திருவோண விழா, மன்னனுடைய பிறந்தநாள் விழா. இது எல்லாமே இங்கே மதுரையில் நடைபெறுது அப்படின்னு சொல்லி சிறப்பாக சொல்கிறாங்க. அதே மாதிரி அறம் கூர் அவயம் பற்றி சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா இந்த மதுரை காஞ்சி. அறம் கூர் அவயம் அப்படின்னா அறம் தெரிஞ்ச கற்றறிந்த சான்றோர்கள்லாம் நிறைந்த அவை தான் அவயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கூறுற நூலும் இதுதான் அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன பற்றின செய்திகள்லாம் சொல்லப்படுங்கன்னா பௌத்த பள்ளி, அந்தனர் பள்ளி, அமணப்பள்ளின்னா சமணப்பள்ளின்னு ஒரு பொருள் இருக்குங்க. ஓகேங்களா? பற்றி கூறும் நூல் தான் இந்த மதுரை காஞ்சி. என்னென்ன பள்ளிகள் இருக்குது? பௌத்த பள்ளி, அந்தனர் பள்ளி, அமணப்பள்ளினா சமணப்பள்ளி, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்ற செய்தி எதில் கூறப்பட்டிருக்குதுன்னா மதுரை காஞ்சியில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி பௌத்த பள்ளி, சமணப்பள்ளி, அமணப்பள்ளி அப்படின்ற பள்ளிகள்லாம் இங்கே நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கோவில்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சிறப்பாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது நம்ம இதை பற்றின மேற்கோர் பாடல்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரை பொருது இறங்கும் கனை இரு முன்னீர் திரையிடு மணலின் பலரே உரைசல மலர்தலை உலகம் ஆண்டு கழிந்தோரே அப்படின்ற பாடல் வரிகள் மதுரை அமைஞ்சிருக்கு. அளந்து கடையறியா வளம் கெழு தாரமோடு புத்தேன் உலகம் கவினி காண்வர மிக்கு புகழ் எய்திய பெரும்பெயர் மதுரை. மிகப்பெரிய புகழுடைய பெரும்பெயர் பெற்ற மதுரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், மலை கொல குறையாது புனல் புக மகாது கரை பொருது இறங்கும் முன்னீர் போல. அதிகமாக மழை பெய்யாது. ஓகேங்களா? அதாவது மழை கொல குறையாது, மழை பெய்யாமல் குறையில்லாமல் பெய்யும், தேவையான அளவு பெய்யும், மழை குறையாது. ஆனால் அதே மாதிரி புனல் புக மிகாது, ஆனால் தண்ணீர் வெள்ளம் மிகாது, அதாவது நாட்டை அழிக்கிற அளவு தண்ணீர் நிறையா இருக்காது. கரை பொருது இறங்கும் முன்னீர் போல கொல குறையாது, தரத்தர மிகாது, நாலங்காடி அல்லங்காடிலாம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இப்பாட்டு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா பெருகுவள மதுரை காஞ்சி என புகழப்படுகிறது. கூடற்றமிழ் என்ற பெயரும் இம்மதுரை காஞ்சிக்கு உண்டு. பெருகுவளை மதுரை காஞ்சி அப்படின்னு புகழப்படக்கூடிய நூல் இதுனா மதுரை காஞ்சி தான். ஓகேங்களா? இதை பெருகுவளை மதுரை காஞ்சின்னு புகழ்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்ன இன்னொரு பேர் இருக்குது? கூடற்றமிழ் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது அப்படின்னு சொல்லி சிறப்பாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், கொன்னொன்று கிழகுவல் அடுப்பேர் அண்ணல் கேட்டிசின் வாழி கெடுகனின் அவலம் என்ற அடிகள் வீடுபேற்றின் நிமித்தத்தின் உணர்த்தியது. இந்த அடிகளை நம்ம படித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன இதில் அது உணர்த்தது? வீடு பேறு அடையிறது எப்படி அப்படின்ற நிமித்தத்தை இது உணர்த்துது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள்,
அன்னாய் நின்னோடு முன்னிலை எவனோ, அன்னாய் நின்னோடு முன்னிலை எவனோ, திரையிடு மணலினும் பலரே உரைசெல மலர்தலை உலகம் மாண்டு கழிந்தோரே என்னும் அடிகள் பல்வேறு நிலையாமையினை வலியுறுத்துகிறது. அதாவது இந்த உலகத்தில் எப்படி நம்ம இருந்தாலும் என்ன இருக்கும், நம்ம எல்லாருமே வந்து பிறந்தவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு இறக்க தான் செய்யணும். நிலையாக இந்த உலகத்தில் வாழ முடியாது, யாருமே வாழ்ந்தவங்களும் கிடையாது, எல்லாத்துக்கும் இறப்பு அப்படிங்கிறது நிச்சயம் அப்படின்னு பல்வேறு வகையான நிலையாமை பற்றி வலியுறுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மதுரை காஞ்சி அடிகளை படித்தோன்னா நமக்கு நிலையாமையை வந்து வற்புறுத்துதுங்கிறாங்க. பாருங்க, அரிய தந்து குடி அகற்றி பெரிய கற்று இசை விளக்கி பொற்பு விலங்கு புகழவை நிற்புகழ் தேய்த்த இளங்கிளை மகளிர் பொலங்களத்து ஏந்திய மணங்கமல் தேரல் மடுப்ப நாளும் மகிழ்ந்தீன் உரைமதி பெருமை என்று செந்நெறியாம் நன்னெறியினை இனிதுர எடுத்தியம்புகிறது அப்படின்னு எடுத்து இயம்புகிறார். யாருங்க? புலவர் மாங்குடி மருதனார். எப்படி வந்து மகளிர்கள்லாம் வந்து பொருட்களை எழுந்தி விற்பனை செஞ்சாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இந்த பாடலில் வந்து சொல்லப்படுது. இதை பற்றின கருத்தை வந்து இங்கே பார்க்கலாம். பாருங்கள், பெருகுவளை மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பெருகுவளை மதுரை காஞ்சி அப்படின்னு சிறப்பிச்சு சொல்லப்படுது. அதனால் இது என்னது கூடற்றமிழ் அப்படின்ற சிறப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா காஞ்சிப்பாட்டு அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இதுக்கு இருக்குது. இங்கு வந்து காஞ்சி திணை என்பது புறப்பொருள் வெண்பா மாலையில் பூருளை சுட்டாது. இது வந்து என்ன பண்ணுது, புறப்பொருள் வெண்பா மாலையில் போர் பற்றின செய்திகள் சொல்லுது நம்ம பார்த்தோம். அதனால் இது வந்து பொருளை சுட்டாது. ஆனால் தொல்காப்பியத்தில் வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த காஞ்சிங்கிறது நிலையாமை பொருளை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதை பாடினவர் யாருன்னா மாங்குடி மருதனார். நிலையாமை அறிவுறுத்தப்பட்டோன் யார் அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செழியன். நிலையாமையை வந்து யாருக்கு அறிவுறுத்துனாங்க? மன்னனான பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு தான் அறிவுறுத்துறாங்க. அதை பற்றின பாடல் தான் இந்த மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? மதுரையோட சிறப்பு, நிலையாமை பற்றினது இதெல்லாமே மாங்குடி மருதனார் வந்து சொல்கிறாரு. இந்த நிலையாமையை வந்து குறிப்பாக யாருக்கு சொல்கிறாருன்னா மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்ற செய்தி வந்து இதில் தரப்பட்டிருக்கு. அதே மாதிரி புறப்பொருள் வெண்பாமால போர் பற்றின செய்தி பொருள் எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனால் தொல்காப்பியரை வந்து என்ன பொருளை சொல்கிறாருன்னா நிலையாமை பொருளை சொல்கிறாரு இந்த காஞ்சி திணைய அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஒருவர் ஒரு நாள் காலையில் தொடங்கி, அன்னைக்கு அதாவது மதுரை மாநகரத்தில் ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு காலை பொழுதுலேருந்து இரவு உறங்க போகிற வரல என்னென்ன நிகழ்ச்சி நடைபெறும் அப்படிங்கிறத பற்றி அந்த நகரை சுற்றி பார்த்து அந்த நகரில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு காட்சியாக சித்தரித்து இந்த நூலில் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் மதுரை நகர வர்ணனையாகவும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. ஒருவர் ஒரு நாள் காலையில் தொடங்கி மறுநாள், அதான் இரவு தூங்குறமோ இல்லை, தூங்காமே அடுத்த நாள் காலையில் வரலும் விடியல் வரலும் என்ன நடக்குது அப்படின்னா அந்த நகரத்தை சுற்றி பார்க்குறாங்களாம். நகரத்தை சுற்றி வந்து கண்டவற்றை முறைப்பட கூறுவது போல் வர்ணனை அமைந்துள்ளது. அதாவது ஒருத்தர் போய் காலையில் எழுந்ததுலேருந்து அடுத்த நாளுக்கு அதிகாலை பொழுது வரலும் அந்த மதுரை நகரத்தை ஃபுல்லாக சுற்றி பார்த்து என்னென்ன நடக்குது அப்படின்ற செய்தியை கூறுற மாதிரியே இந்த மதுரை நகர வர்ணனை வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, பாண்டியனுடைய பெருமை, அவரது நாட்டு வளம், போர் வெற்றி, இதெல்லாம் இங்கே சொல்கிறாங்க. பாண்டியனுடைய பெருமை சொல்கிறாங்க, அவரது நாட்டு வளம் சொல்கிறாங்க, போர் வெற்றி முதலானவற்றை கூறப்படுது. அதே மாதிரி தலையாங்காலத்தை செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியனை மாங்குடி மருதனார் இங்கனம் பாராட்டியபடி எப்படிலாம் பாராட்டினாரு அப்படின்னு அறிவுரை எப்படி கூறினாரு அது மாதிரி கூற தொடங்குகிறார். அதே மாதிரி உலகத்தை சிறப்புற ஆண்டு மறைந்த மன்னர்கள் பலர் இருக்காங்க அப்படின்ற அவங்கள பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தை சிறப்பாக ஆட்சி செஞ்சு மறைஞ்ச மன்னர்கள் நிறையா பேர் இருக்காங்க. முடிசார்ந்த மன்னர்கள் முடிவிலொரு பிடி சாம்பலாவார் அப்படின்ற பாடல். முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாவார் என்னும் பழமொழியின்படி நிலையாமையை அவனுக்கு உணர்த்துகிறது. ஆமாம், இப்போ ஏற்பட்ட மன்னரும் இந்த உலகத்தை ஆட்சி செஞ்ச மன்னரும் ஒரு நாள் இறந்து தான் போவாங்க. இறந்தால் அது அவங்க எரிச்சாங்கன்னா என்னது, ஒரு பிடி சாம்பல், ஒரு பிடி சாம்பலுக்கு தான் அது ஒப்பாக இருப்பாங்க, வேற ஒன்றும் அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு. அதனால இந்த உலக வாழ்க்கை வந்து நிலையானது கிடையாது அப்படிங்கிறத பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு மாங்குடி மருதனார் வந்து இந்த மதுரை காஞ்சி பாடல் மூலமாக எடுத்துரைக்கிறாரு அப்படின்னு திரும்ப சொல்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்க, படுகன் முரசம் கால இயம்ப வெடிபட கடந்து வேண்டு புலத்து இருத்த பனைக்கெழு பெருந்திரள் பல்வேல் மன்னர் கரைபொரு திறங்கும் கனையிரு முன்னீர்
திரையிடு மணலிலும் பலவே உரைசல மலர்தலை உலகம் ஆண்டு கழிந்தோரே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகேங்களா. இந்த உலகத்தில் நிலையா இருந்தவங்க யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க. பொற்பு விளங்கும் புகழவை நிற்புகழ் ஏத்த இலங்கு இளை மகளிர் புலங்கலந்து ஏந்தி மணங்கமல் தேரல் மடுப்ப நாளும் மகிழ்ந்துணிது உரைமதி பெருமை வரை நீ பெற்ற நாளுளியே அப்படின்னு சொல்லி மன்னனது கொடையும் அவனுடைய புலவர் வாழ்த்துவதும் முடிவாக இடம்பெற்றிருக்கு. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, மன்னன் எப்படி கொடை சிறப்பை செஞ்சுருக்கான் அப்படின்றதையும் புலவர் அவனை எப்படி வாழ்த்துறாரு அப்படிங்கிறத இங்கே முடிவாக இடமாக இங்கே இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. பாருங்க, மதுரை மாநகரில் பாட்டுன்னு நடுவெண் மதுரை மாநகர் பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடுவெண் பகுதியில் வைத்து நீல புனையும் இப்பாடல். அதாவது மதுரை மாநகரத்தில் நடுவெண் பகுதியை வச்சு இங்கே அழகாக புனைஞ்சிருக்காங்க. அதனால் நீளமாக புனைந்து எழுதியிருக்காங்க. அதனால் இந்த பாட்டு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, மாநகர் பாட்டு அப்படின்னு சுட்டலாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பெரும்பானாற்றுப்படையில் நாட்டினை மட்டுமே புனைகிறது. பெரும்பானாற்றுப்படையில் நாட்டை மட்டும்தான் புனைந்து பாடுறாங்க. ஆனால் இந்த பாட்டோ தலைநகரை மிக சிறப்பாக புனைகிறது, மேலும் நிலையாமையை உணர்த்துகிறது. இது ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு காணல். என்ன சொல்கிறாங்கன்னா, தேரல் உண்டு மகிழ்ந்து வாழ்க என்பதனால் துறவையோ காட்டிற் சென்று செய்யும் கடுந்தவத்தையோ வற்புறுத்தாத இந்த பாட்டு வைதீக சமயம் பௌத்த மத கருத்துக்கள் தாக்கத்திற்கு உட்படாதது எனலாம். ஓகேங்களா. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாநகர பாட்டை நடுவில் வச்சு பாடியிருக்காங்க. அதாவது நீளமாக மதுரை மாநகரை புகழ்ந்து பாடியிருக்காங்க. நீல புனைவும் அப்படின்னு சொல்லி அதிகமாக புகழ்ந்து பாடினால இது மாநகர் பாட்டுன்னு ஒரு சிறப்பாக. ஏன் மாநகர் பாட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரும்பானாற்று படையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய சிறப்புன்னு பொதுவாக தான் சிறப்பித்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைநகரை சிறப்பித்து, அப்போ மாநகர்னா என்னங்க தலைநகர், அந்த தலைநகரை சிறப்பித்து சொல்கிறதுனால இதுக்கு பேரே மாநகர் பாட்டுன்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு வேறுபாடுக்கான தேரல் உண்டு மகிழ்ந்து வாழ்க என்பதனாலும் தேரல் உண்டு மகிழ்ந்து வாழ்க அப்படின்னு சொல்கிறதுனால இங்கே துறவரம் போகிறதையோ காட்டுக்கு போங்களோ அப்படின்ற கடுந்தவம் புரியுறதோ இதெல்லாம் வற்புறுத்தி இங்கே சொல்லப்படவே கிடையாது. அதனால் என்ன சொல்லலாம் அப்படின்னா, வைதிக சமய பௌத்த மத கருத்துக்களுடைய தாக்கத்துக்கு இது உட்படலை அப்படின்ற செய்தி இங்கே காணலாம். ஓகேங்களா. இந்த மதுரை காஞ்சியில் இந்த மாதிரி ஒரு எந்த சமயத்தையும் பின்பற்றி இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது, காஞ்சி நிலையாமை மதுரையை பாடுதலாலும். காஞ்சி அப்படிங்கிறது நிலையாமையை சொல்லுது, மதுரையை பாடுதலாலும் நிலையாமையை கூறுவதாலும் மதுரை காஞ்சி எனப்பட்டது. ரெண்டையும் சொல்லுது. காஞ்சிங்கிறது நிலையாமை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுது, மதுரையும் சொல்லுது. அப்போ ரெண்டும் சேர்த்தாப்புல இந்த நூலுக்கு பெயர் அமைஞ்சிருக்கு மதுரை காஞ்சி. மதுரையோட சிறப்பை பற்றி 354 வரிகளையும் இந்த நிலையாமையை பற்றி 428 வரிகளையும் மொத்தம் 782 அடிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதனால் இது ரெண்டையும் சேர்த்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மதுரை காஞ்சின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்கே சொல்லலாம். நூலின் 354 வரிகள் மதுரையின் சிறப்புகள் நிகழ்வுகள் விரிவாக பேசப்பட்டுள்ளன. எனவே கூடல் தமிழ் எனப்படுகிறது. கூடல்னா மதுரைன்னு ஒரு பொருள் இருக்கு, அதனால தான் இது கூடற்றமின்ற பேரும் வருது. அப்போ என்னென்னலாம் இருக்குது, காஞ்சி பாட்டுன்னு ஒரு பேர் இருக்குது, கூடற்றமிழ்னு ஒரு பேர் இருக்குது, மாநகர் பாட்டுன்னு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி இதற்குடைய வேறு பெயர்களாக சிறப்பித்து பெருங்குவள மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க இதை. ஓகேங்களா. இந்த மாதிரி நிறையா இந்த மதுரை காஞ்சிக்கு சிறப்பு பெயர்கள்லாம் சொல்லப்படுது. 10 பாட்டு மிகுதியான அடிகளை உடைய நூல். அதான் நான் சொன்னேன் இல்லையா, 10 பாட்டில் மிகப்பெரிய நூல் எது அப்படின்னு சொன்னால் மிகுதியான அடிகள் 782 அடிகளை உடைய ஒரே நூல் இதுதான். ஓகேங்களா. நூலும் மதுரை காஞ்சி தான். எனவே பெருகுவளை மதுரை காஞ்சி என சிறப்பிக்கப்படுகிறது. அதனால தான் பெருகுவள மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காஞ்சி நிலையாமை பற்றி பாடியதாலும் இதன் ஆசிரியர் மதுரை காஞ்சி புலவர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களா. மாங்குடி மருதனான்னு சொல்கிறதோட அவர் என்ன சொல்கிறாங்கன்னா மதுரை காஞ்சி புலவர்னும் காஞ்சி புலவர்னு சிறப்பிக்கிறாங்க. நூலும் காஞ்சி திணை என்றும் காஞ்சி பாட்டு என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. இப்போ இந்த காஞ்சி அப்படிங்கிறது அதிகமாக வரதுனால மதுரை காஞ்சி புலவர் காஞ்சி திணை நிறைய வரதுனால இது என்னன்னு சொல்கிறாங்க காஞ்சி பாட்டுன்னே சொல்கிறாங்க அப்படின்னு இந்த வேறு பெயர்கள் நான் முதல்ல சொன்னாலே அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க, முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பல் ஆவர் அப்படின்றது ஒரு பழமொழி. ஓகேங்களா. முடிசார்ந்த மன்னரும் எப்படிப்பட்ட மன்னராக இருந்தாலும் முடிவில் என்னவா மாறுவாங்க, ஒரு பிடி சாம்பலுக்கு தான் சமமாவாங்க அப்படின்னு பழமொழி சொல்லுது. எத்தனையோ மன்னரும்
வீற்றிருந்தோர் நிமிர்ந்தோர் நிலையாமைதான் உண்மையும் கூறி நெறிப்படுத்துவது. எத்தனை மன்னர்கள் இருந்தாலும் நீ இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் இவ்வளோ பேர்த்த வந்து பகைச்சிக்கிட்டு போர் புரிஞ்சு இவ்வளோ நாட்டுக்கெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்களா, இதெல்லாம் கடைசியில் என்ன ஆக போகுது? நீங்கள் வந்து முழுசாகவே இருந்து ஆண்ட முடியுமா? என்றைக்கா இருந்தாலும் வந்து என்னது இறப்புங்கிறது உறுதி, நிலையாமை தான் இது எல்லாமே, இதில் எதுவுமே எனக்கு நிலை கிடையாது அப்படின்ற மாதிரி அவரை சொல்கிறது தான் இந்த மதுரை காஞ்சின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? புலவனுடைய நோக்கம் என்னதுன்னா, அதற்காகவே மதுரை மாறன் மூலம் உலகின் உன்னதாம் காட்டப்படுகிறது. அதனால தான் மதுரை மாநகர் மூலம் இந்த உலகத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நிலையாமை பற்றின உண்மையை உலகத்துக்கு இந்த பாடல் மூலிமா சொல்கிறாங்க. மாங்குடி மருதனார் அப்படிங்கிறார் பாரு. 428 வரிகள் வந்து நிலையாமையின் நிலைப்பேற்ற வந்து நிலைநிறுத்தி சொல்லுது அப்படின்றாங்க. ஓகேங்களா? நிலையாமையுடைய நிலைப்பேற்ற வந்து நிலைநிறுத்தி நமக்கு சொல்லுது. மொத்தம் எத்தனை வரிகள்னா 428 வரிகள், 354 வரிகள் வந்து மதுரையினுடைய சிறப்பு சேர்ந்து ஆக மொத்தம் 782 வரிகள் மதுரை காஞ்சி பற்றியதுங்கிறாங்க. அடுத்து மதுரை காஞ்சியினுடைய உருவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காஞ்சியினுடைய உருவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திணை வந்து மருது திணை, புறத்திணையை சார்ந்தது. பாவகை பார்த்திங்கன்னா வஞ்சி ஆசிரியப்பா, அதாவது வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பாவால் ஆனது. அடி எல்லைகள் பார்த்தா 782 அடிகள். புலவர் பார்த்திங்கன்னா மாங்குடி மருதனார். தலைவன் தலையாளங்காலத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். இதன் உரை பார்த்திங்கன்னா பழைய உரை கிடையாது. இப்போ வந்து 2004 நியூ செஞ்சுரி இயர் புக் அப்படின்ற ஒரு ஹவுஸ் புக் அப்படின்ற மாதிரி ஒரு உரை வந்து வந்திருக்கிறதா ஒரு செய்தி வந்து நிலவப்படுது. அது வேணால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மதுரை காஞ்சியினுடைய உள்ளடக்கம், பாண்டியன் முன்னோர். மதுரை காஞ்சியினுடைய உள்ளடக்கம் என்ன அப்படின்னா, பாண்டியனுடைய முன்னோர்களை பற்றி சொல்கிறாங்க. ஏற்கனவே நான் சொல்கிறேன், முன்னீர் வடிவம் அலம்ப நின்ற பாண்டியன் பல்யானை சால முதுகுடுமி பெருவிழுதி நிலந்தரு திருவிற்பாண்டியன் முதலான பாண்டிய மன்னர்கள்லாம் இவங்களுடைய முன்னோர்கள், புகழ்மிக்க ஆட்சி நடத்தி வந்தவர்கள். இத்தகைய புகழ்மிக்க பெருங்குடியில் தோன்றியவன் தான் யார்? இந்த மாங்குடி, அதாவது பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்றாங்க. தலையாளங்காலத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அப்படின்னு இவருடைய முன்னோர் சிறப்பை சொல்லி, இந்த மாதிரி சிறப்புடையவர்களுடைய குடும்பத்தில் பிறந்தவங்க இவங்க, அந்த குடியில் தோன்றியவன் அப்படின்னு செழியனை வந்து சிறப்பு இது சொல்கிறாங்க. இப்போ இந்த நெடுஞ்செழியனை பற்றின செய்திகளை பார்ப்போம். ஓகேங்களா? பாண்டியன் வந்து மன்னர் பாண்டிய நெடுஞ்செழியன் பல மன்னர்களையும் வென்று பேரரசராக திகழ்ந்தார். என்னென்ன மன்னர்கள்லாம் வென்றான்னு பார்த்தீங்கன்னா, சேர அரசர்களில் நன்னனை வென்றார், சோழ அரசர்களில் பழையனை வென்றார், பாண்டியர்களில் வந்து மானவிரல் வேல் அப்படிங்கிறவரை வந்து வென்றார், கோசரில் 50 கோசரை வந்து வென்றிருக்காரு. அதே மாதிரி என்னும் மன்னர்களை வென்று குறுநில மன்னர்களாக அவங்களெல்லாம் ஆக்கிட்டார். இவர் அனைவரையும் தனக்கு திரை செலுத்தும் மன்னராக பாண்டிய மன்னன் வந்து ஆக்கிட்டாங்க. மன்னனாக இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, இவங்க எல்லாத்தையும் வெற்றி அடைஞ்சு சேரரில் நன்னனையும், சோழரில் பழையனையும், பாண்டியரில் மானவிரல் வேலையும், கோசரில் 50 கோசர்களையும் வெற்றியடை செய்து இவங்களை எல்லாத்தையும் என்ன மன்னராக வச்சுக்கிட்டாரு, இவருக்கு கீழே இருக்கக்கூடிய கப்பம் செலுத்தக்கூடிய, அதாவது திரைப்பொருள்களை செலுத்தக்கூடிய குறுநில மன்னராக ஆக்கி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் வெற்றி அடைஞ்சு அப்படி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டிய நெடுஞ்செழியனுடைய சிறப்பு பற்றி. இப்போ பாண்டிய நெடுஞ்செழியன் வெற்றி கொண்டு ஆண்ட ஊர்களை பற்றி இங்கே சொல்கிறாங்க. அவர் வெற்றி அடைஞ்சு என்னென்ன ஊர்களெல்லாம் ஆட்சி செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலும்பில், மோகூர், சாலியூர், முதுவெள்ளிலை, தலையாலங்கானம் முதலிய ஊர்களில் இருந்த தன் பகைவர்களை போரிட்டு அழித்து வென்றான். அவர்களது அந்நாடுகளை தனதாக்கி கொண்டான். அந்த ஊரில் இருக்கக்கூடிய பகைவர்கள்லாம் போரிட்டு வெற்றியடை செய்து அந்த ஊரில் இருக்க மக்களையும் அந்த ஊரில் நாட்டையும் வந்து தனதாக்கி கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், நெடுஞ்செழியனை பகைத்த மன்னர்கள். இந்த நெடுஞ்செழியனை யாரெல்லாம் பகைச்சிக்கிட்டாங்களோ அந்த மன்னர்களுடைய காவல் மரங்களை போய் வெட்டி வீழ்த்தினா. அம்மன்னர்களின் காவல்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டது. சான்றோர்கள் வாழ்ந்த அம்பலங்களில் பேய் உலவும். அப்படி இவர் போய் அந்த மன்னர்களெல்லாம் பகைச்சு அவங்கள அழிச்சதுக்கப்புறம் காவல் மரங்கள்லாம் வெட்டி அந்த மன்னர்களுடைய காவல்களெல்லாம் அழிச்ச போது என்ன ஆயிடுச்சு, சான்றோர்கள் வாழ்ந்த அம்பலங்கள் இருக்கிற அந்த பகை நாட்டில் அதில் என்ன தங்க ஆரம்பிச்சிருச்சா, பேய்கள் வந்து உலவ ஆரம்பிச்சிருச்சா. பெரிய மாளிகையில் வந்து தீயிட்டு கொளுத்தப்பட்டது. எருதுகள்லாம் உழுத வயல்களில் பன்றிகள் ஓடி விளையாடியது. விவசாயம்லாம் நடக்காமல் எருதுகள் உழுத வயல்லலாம் பன்றிகள்லாம் விளையாட ஆரம்பிச்சுதான். இல்வாழ் தெய்வங்கள் ஊரை விட்டே ஓடி போகும். அந்த ஊரில் வாழ்ந்த தெய்வங்கள்லாம் ஊரை விட்டே ஓடி போயிடுச்சா. இவர் போய் வெற்றி அடைஞ்சு அந்த நாட்டை வந்து அப்படி ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, நெடுஞ்செழியனுடைய நாட்டு வளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெடுஞ்செழியனுடைய நாட்டு வளம்
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என 5 நிலங்களும், அதாவது 5 நிலங்களும் இவனோட நாட்டில் காணப்படும் அப்படிங்கிறாங்க. அந்த நெடுஞ்செழியனுடைய நாட்டு வளங்கள் கொழித்தனவாக இருந்தது அப்படின்றாங்க. நெடுஞ்செழியனுடைய நாட்டு வளங்கள் 5 நிலங்கள் நம்ம பார்த்தோம்னா அந்த 5 நிலங்களில் என்னென்ன விளைவுகள் இருந்தது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? என்னென்ன விளைவுகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிலம் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நிலத்தில் முதலாவதாக விளைபொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகில், சந்தனம், தோரை என்னும் பொருட்களும், அடுத்து நெல் வந்து பார்த்திங்கன்னா நெல் வகைகளில் வெண்சிறு நெல் வகை விளைஞ்சது, வெண்சிறு கடுகு, ஐவன நெல் முதலானவைலாம் இங்கே விளைபொருளாக கிடச்சிது குறிஞ்சி நிலத்தில் அப்படிங்கிறாங்க. அகில், சந்தனம், தோரை, நெல், வெண்சிறு கடுகு, ஐவன நெல் முதலையெல்லாம் கிடச்சிது அப்படிங்கிறாங்க. அடுத்து நம்ம முல்லை நிலப்பகுதியில் என்ன விளைஞ்சிது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வரகு, அழகிய மணிகள், திணை, எள்ளு விளைஞ்சிது. அடுத்தது முசுண்டை, முல்லை, கிழங்கு வகைகள்லாம் முல்லை நிலத்தில் விளைஞ்சிது அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மருத நிலத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னென்ன விளைஞ்சிது அப்படின்னா அங்கேயும் நெல் விளைஞ்சிது. ஓகேங்களா? வயலும் சார்ந்த நெல் வகைகள், கவலைக்கிழங்கு, தாமரை, நெய்தல், நீலம், ஆம்பல் இதெல்லாம் வந்து அங்கே பூ வகைகள் இந்த மாதிரி விளைஞ்சிது. ஓகேங்களா? அடுத்தது நெய்தல் நிலப்பகுதியில் என்ன கிடச்சுன்னா முத்து, சங்கு, உப்பு, தீப்புளி, மீன் இதெல்லாம் வந்து கிடச்சிது அப்படின்றாங்க. பாலை நிலத்தில் பார்த்திங்கன்னா மூங்கில், ஊகம்புல் இது 2 தான் அங்கே கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இந்த விளைபொருட்கள்லாம் அங்கே விளைஞ்சிதுங்கிறாங்க. அடுத்தது மதுரை நகரினுடைய காட்சிகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அகலியும் மதிலும் பெற்று ஓங்கிய மாடங்களின் மீது கொடிகள் பறந்தன, நாலங்காடி பூ முதலான பொருட்கள் விற்பனைக்கு இருந்தது. அகலிகள், மதில்கள் பெற்ற ஓங்கிய மாடங்கள் மீது கொடிகள் பறந்துட்டு இருந்துச்சான். அதே மாதிரி நாலங்காடியிலையும் பூ முதலான பொருட்கள்லாம் விற்பனைக்கு செய்யப்பட்டுதான். அதே மாதிரி முதுமகளிர் நுகர்பொருட்களை ஏந்தி விற்றனர். அதாவது கூடையில் வச்சுக்கிட்டு வாங்கலையோ பூ வாங்கலையோ அப்படின்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க வாடிக்கையாளர்கள் வரவங்கக்கிட்டே வழிப்பாதையிலே போய் எடுத்துகிட்டு போய் விற்கிறாங்களே அந்த மாதிரி முதுமகளிர்கள்லாம் என்ன பண்ணாங்க, நுகர்பொருட்களை வாங்கக்கூடிய பொருட்களெல்லாம் கையில் ஏந்திட்டு போய் விற்றாங்க. இதெல்லாம் இந்த மதுரை நகரனுடைய காட்சியாக கூறப்படுகிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா? நம்ம அந்த நாலங்காடி அல்லங்காடியிலே படித்தோம் இல்லை, பார்த்தோம் இல்லைங்களா அந்த காட்சியை. அறநெறி பிழையாது ஆற்றின் ஒழுகி அப்படின்னு மதுரை காஞ்சி 500வது பாடல் வந்து வணிகம் செய்தனர் அப்படின்றது சொல்லுது. அறநெறி பிழையாது ஆற்றின் ஒழுகி இவங்கெல்லாம் வணிகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுது. மதுரையில் வந்து பௌத்த பள்ளி, அந்தனர் பள்ளி, அதாவது சமணப்பள்ளி, அம்மனப்பள்ளினா சமணப்பள்ளி முதலான பல கோவில்கள் இருந்தன. அந்த கோவில்கள்லாம் அந்தி விழா நடைபெற்றது அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? இரவில் வந்து மகளிர் வந்து மணிவிளக்கு ஏற்றி இரவு நேரத்தில் மகளிர்லாம் என்ன பண்ணுவாங்க, மணி விளக்குகள்லாம் ஏற்றுவாங்க. பரத்தியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தம்மை வந்து அழகுபடுத்தி கொண்டு யாழ் வாசிப்பாங்களாம். அதே மாதிரி வேலன் வந்து இரவில் வழிபாடு நிகழ்த்தி குறவை கூத்து ஆடினான். இவ்வாறு இரவின் முதல் 2ஆம் 3ஆம் சாமம் கடந்தன. அந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் முதல் ஜாமம், 2ஆம் ஜாமம், 3ஆம் ஜாமம் அப்படியே போயிட்டே இருந்துச்சுங்களா. ஓகேங்களா? அப்போ இரவு பூரா தூங்காமல் மதுரை நகரம் இப்படி தான் காட்சி அளிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வைகரை தோன்றுகிற மதுரை எழுகிறது. வைகரை தோன்று கொஞ்சம் பேர் தூங்கியிருப்பாங்களே அவங்களாம் வந்து எழுறாங்க. அதே மாதிரி மன்னனும் தூங்குவார். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூதர் அப்படிங்கிறவர் மன்னனிடம் நின்று ஏத்துவோர், மாகதர் அப்படிங்கிறவர் மன்னன் முன்ன அமர்ந்து ஏத்துவோர் முதலானோர் ஏத்தி பாட மன்னன் துயில் எழுகிறான் அப்படின்றாங்க. அதாவது வைகரை பொழுது தோன்றுது, விடியற் காலம் தோணுது, சூரியன் உதயமாகிற நேரம் ஆயிடுச்சு, அதனால மதுரையில் இருக்கவங்களாம் எழுந்துக்கிறாங்க. அப்போ வந்து சூதர் அப்படின்றவங்க என்ன பண்ணாங்களாம், மன்னர்கிட்ட போய் நின்றுக்கிட்டு ஏற்றுவாங்களாம், அதாவது பாடுவாங்க, ஏற்றி பாடுறதை ஏற்றுவார்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாகதர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மன்னன் முன்னாடி அமர்ந்து உட்காந்து ஏற்றுவாங்க, உட்காந்து அவங்க பாடல்களை பாடுவாங்களாம், பாடி மன்னனை வந்து துயில் எழுப்புவாங்களாம். ஓகேங்களா? இந்த நிகழ்ச்சி தான் திருப்பள்ளி எழுச்சி மாதிரி இறைவனை எழுப்புற மாதிரி ஒரு விஷயங்களும் வந்து நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் சொல்லப்படுது. ஓகேங்களா? மன்னர்களை துயில் எழுப்புறாங்க. ஓகேங்களா? மன்னரை வந்து பாண்டிய மன்னன் வந்து துயில் எழுப்புறாங்களா இந்த மதுரை நகரில். ஓகேங்களா? இது ஒரு நம்ம முதல் பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை காஞ்சியில் முதல் பகுதியில் இருக்கக்கூடிய சில செய்திகளை பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்த வகுப்பில் மீதி இருக்கிறத பார்ப்போம். இப்போ இதில் இருக்கக்கூடிய பயிற்சி வினாக்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம். மதுரை காஞ்சியில் குறிப்பிட்ட பாண்டியனால் வெல்லப்பட்ட வேந்தர்கள் 2 யாவர் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா சேரனில் பார்த்தீங்கன்னா கோச்சேர மான் யானைக்கச்சேன் மாந்திரச்சேரல் இருமுறையும், சோழனை பார்த்தீங்கன்னா ராஜசூனியம் வேட்ட
பெருநற்கிள்ளி 2 வேந்தர்களையும் இவர் வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி பௌத்த பள்ளி, அந்தனப்பள்ளி, அமனப்பள்ளின்னா சமணப்பள்ளி, இதையெல்லாம் சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு கேள்வி வந்தால் மதுரை காஞ்சி. ஓகேங்களா. மதுரை மாநகரை பாட்டின் நடுவன் பகுதியில் வைத்து நீல புனையும் என்ற மதுரை காஞ்சி பாடலை எவ்வாறு சுட்டலாம் அப்படின்னா மாநகர் பாட்டு அப்படின்னு. இந்த மாதிரி பாடுறதை வச்சு இது என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மாநகர் பாட்டு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற ஒரு செய்தி சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியில் எத்தனை வரிகள், மதுரை காஞ்சியில் எத்தனை வரிகள் நிலையாமையின் நிலைப்பேரில் நிறுத்தப்பட்டுள்ளது அப்படின்னா 428 அடிகளில் சொல்கிறாங்க. 354 அடிகளில் மதுரையை பற்றின சிறப்பும், மொத்தம் 782 அடிகளாக மதுரை காஞ்சி அமைஞ்சிருக்கு. இதுதான் 10 பாட்டு நூல்களே மிகப்பெரிய நூல், மிக நீளமான அடிகளை கொண்ட பாடல் வரிகளை கொண்ட நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்த 5வது வினா பார்த்தீங்கன்னா வைகரையில் மன்னனை துயில் எழுப்ப நின்று ஓதுவோர் யார், அமர்ந்து ஓதுவோர் யார் அப்படின்னு சொல்லி வினா அமையுது. ஓகேங்களா. ஏற்றுவோர் யார் அப்படின்னா, அதாவது ஏற்றி பாடல் பாடி துயில் எழுப்புவாங்க. யாருன்னா சூதர் அப்படிங்கிறவங்க நின்று ஏற்றுவார், மாகதர் அப்படிங்கிறவர் அமர்ந்து ஏற்றுவார் அப்படின்ற செய்தி இங்கே சொல்லப்படுது. ஓகேங்களா. இதோட இந்த முதல் பகுதி வகுப்பு முடிஞ்சது. அடுத்த வகுப்பில் நம்ம என்னென்ன செய்திகள்லாம் பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சியுடைய நிலையாமை காட்சியை பற்றியும், மதுரை காஞ்சியினுடைய மரபு குறிப்புகளை பற்றியும், மதுரை காஞ்சியினுடைய தத்துவ கருத்துக்கள் பற்றியும், மாங்குடி மருதனுடைய பெண்ணிய பேனல் பற்றின செய்திகளையும் நம்ம பார்க்கலாங்க. ஓகேங்களா. இதோட இந்த வகுப்பை நம்ம முடிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த பகுதி 2வது பகுதி மதுரை காஞ்சிலே இருக்குது. அதில் நான் மேற்சொல்ல செய்திகளை பார்க்குற வரணும். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாங்க. விடைபெறுகிறேன். நன்றி.